முழு ரேபிட் மேடம். முழுசா இருக்கு. முழுசாக பிடிச்சி முழுசாக உரிச்சு முழுசாக கழுவி ஃபுல்லாக வேக வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ரேபிட் பார்பிக்யூ. முழு டக் மேடம். இது டர்க்கியோட தொட பீஸு. நீங்க இங்க போயிட்டு என்ன புதுசா இருக்குன்னு கேட்டா மட்டும் போதும். ஒரு முழு டக்ல இருந்து ஃபுல் ரேபிட் பார்பிக்யூ, லாப்ஸ்டர் அப்படி இப்படின்னு இது இருக்கு. நீங்க ட்ரை பண்ணாத எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்கும். டி நகர்ல எக்ஸாட்டிக் ஃபுட் கம்பெனின்னு ஒரு மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. எல்லாமே ஆர்டர் பண்ணிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் அண்ட் மேஜிக் ஷோஸ்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த முழு ரேபிட் ஃபுல்லாக நல்லா மசாலா போட்டு பார்பிக்யூ பண்ணி வச்சுருந்தாங்க. ரேபிட் மீட் நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இவ்வளோ பெரிய டக்கு அப்படியே தந்தூரி பண்ணி முழுசாக கொடுத்துருந்தாங்க. ஒரு குடும்பமாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டக்கோட மீட் சிக்கன் மீட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர். ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதுக்காக கண்டிப்பாக போயிட்டு வரலாம்னு சொல்லுவேன். அப்புறம் டர்க்கி இதுவுமே பார்பிக்யூ பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வில்லேஜ் ஸ்பெஷலாக மட்டன் எலும்பு போட தண்ணி குழம்புன்னு வச்சிருப்பாங்க. ரைஸ்க்கும் சர்வ் பண்ணுவாங்க, இட்லிக்கும் சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இட்லியில் சாம்பார் இட்லி மாதிரி ஊற வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. பிரியாணி வேணும்னு சொன்னீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது கூட சிக்கன் நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் கூட ஹோம்மேட் யோகர்ட் வித் ரியல் ஃப்ரூட்டில் பண்ணுற ஐஸ்கிரீம் இது செம்மையாக இருக்கும். ஓவராலாக சொல்ல போனால் இது வரைக்கும் ட்ரை பண்ண மாதிரி நான் புதுசாக சாப்பிடணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான கண்டென்ட்க்கு மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.